கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அநியாயமாக 3 மாணவர்களினுடைய உயிர் பறிபோயிருக்கிறது. இதில் யாரை குற்றம் சொல்வது என்ற கேள்விக்கு பதிலாக இந்த உயிர்கள் போனது எதற்காக அப்படிங்கிற கேள்வியே இங்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. பள்ளி வாகனம் அப்படிங்கும் பொழுதே அதில் பாதுகாப்பு என்பது நிச்சயமாக 100% இருக்க வேண்டும். தன்னுடைய பள்ளியில் குழந்தைகளை அனுப்புகிற பெற்றோர்களுக்கும் அதுதான் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். ஆனால் இன்று 3 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அநியாயமாக. தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களையும் அங்கு நடக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எம்முடன் செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இணைகிறாங்க, பேசலாம். பாரதி ராஜா வணக்கம். இப்ப விமான விபத்து அதிலிருந்தே நம்ம இன்னும் மீளல, அத்தனை உயிர்கள் பறிபோனதிலிருந்து இப்ப மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத ஒரு விபத்துன்ற பொழுது இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை நிச்சயமா மக்களோட மனதில் ஏற்படுத்தி இருக்கோ, இந்த உறவினர்கள் தரப்புல இருந்தோ அங்க இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் பத்தியோ என்ன நடக்குது இந்த விவகாரத்தில் அப்படிங்கிறத பத்தியோ விரிவா பகிர்ந்துக்கோங்க பாரதி ராஜா. கண்டிப்பாக முதல்ல இந்த 3 உயிர்கள் பறிபோயிருப்பது, அதுவும் பிஞ்சு குழந்தைகளின் உயிர் பறிபோயிருப்பதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு, கேட் கீப்பர் இல்லை, டிரைவரோட விஷயம் அப்படின்லாம் சொன்னால் கூட ஒட்டுமொத்தமாக இந்த 3 உயிர்கள் பறிபோவதற்கு காரணம் அலட்சியம். அது டிரைவருடையதோ அல்லது கேட் கீப்பருடையதோ. ஏன்னா இந்த லெவல் கிராசிங்கை பொறுத்த மட்டும் இன்டர்லிங்கிங் லெவல் கிராசிங்னு சொல்கிறாங்க. இன்டர்லிங்கிங் லெவல் கிராசிங் எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு ரயில்வே கேட்டுக்கும் இன்னொரு ரயில்வே கேட்டுக்கும் ரயில் எந்த பக்கத்தில் இருந்து வருகிறதோ அதற்கு முன்னால் இருக்கிற ரயில்வே கேட்லேருந்து சம்பந்தப்பட்ட ரயில் கேட் அடுத்து எந்த கிராஸ் பண்ண போதோ அந்த ரயில்வே கேட்டுக்கு தொலைபேசி மூலமாக, தானியங்கியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டு க்ளோஸ் ஆகிடும். ஒருவேளை தானியங்கி இல்லை, இது மேனுவல், அதாவது பணியால் தான் அதை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த கேட் கீப்பருக்கு ஃபோன் மூலமாக தகவல் சொல்வார்கள். ரயில் இந்த நேரத்தில் கடந்திருக்கிறது, இத்தனை நிமிடங்களில் இந்த லெவல் கிராசிங்க்கு வரும், இந்த கேட்டை இவ்வளவு நிமிடத்திற்குள் மூட வேண்டும் என்ற ஒரு விஷயங்களை எல்லாம் தெரிவிப்பார்கள். வழக்கமாக ஒரு நிமிடத்திற்கு, அதாவது 60 வினாடிகளுக்கு குறையாமல் அந்த கேட் மூடப்பட்டிருக்கும். அதாவது ரயில் வருவதற்கு 60 வினாடிகள். நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அந்த கேட்லாம் திறந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் அழுத்தம் கொடுத்தார்கள், அதனால தான் நான் கேட்டை திறந்தேன் அப்படின்னு ரயில்வே ஊழியர் சொன்னதாகவும் ஒரு தகவல் வருகிறது. அதே போல் கேட் எப்போதுமே திறந்துதான் இருக்கும் அப்படின்னு வேன் ஓட்டுநர் சொல்கிறார்ன்ற தகவலும் இருக்குது. ஆனால் இதில் எந்த தகவல் உறுதியான? வழக்கமாக கிராமப்புறங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கேட் கீப்பர் உள்ளூர் வாசிகளோட மிக நெருக்கமாக இருப்பார். சில பேருக்கு ஒரு 10 வினாடிகள் அது போன்ற எக்ஸப்ஷன் கொடுப்பார். ஆனால் பணியில் அலட்சியம் அப்படின்றது எப்பவுமே இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது.